ஆமா, அந்த காலி பசங்க எதுக்காக இந்த பெட்டி எடுத்துட்டு ஓடினாங்க? நீதான் சொல்லிட்டிய காலி பசங்க, அதனால. அந்த பெட்டியில நீங்க நிறைய பணம் வச்சிருக்கீங்களா? பணமா? சிங்கிள் பை இல்ல. அப்போ அந்த பெட்டியில வேற ஏதோ இருக்கு, அதை திறந்து காட்டுன்னு பாக்கலாம். அத சொல்லிட்டேன், ஒண்ணும் இல்லன்னு. முடியாது, அத கண்டிப்பா நான் பார்த்தாகணும். ஆனந்த், அவளோட பிடிவா இருந்தா உனக்கு தெரியுமே. பெட்டியில என்ன இருக்குன்னு தான் திறந்து காட்டேன். பாத்தீங்க, திருப்தி தானே? ஆனந்த், இதான் உன்னுடைய ரூம். சீக்கிரம் குளிச்சுட்டு சாப்பிடவா, உனக்காக நான் டைனிங் ஹால்ல வெயிட் பண்றேன். ஓகே. மிஸ்டர், அடுத்தவங்க ரூம்ல இப்படித்தான் நாகரிகம் இல்லாம நுழையறதா? ஐம் சாரி, மன்னிச்சுக்க, இது சங்கருடைய ரூம்னு நினை. இப்ப என் ரூம்னு தெரிஞ்சு போச்சுல, ஏன் நிக்கிறீங்க? உட்கார சொல்றியா? தேங்க்யூ. இத பாருங்க, நான் இப்ப ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கணும். ரொம்ப சந்தோஷம், தாராளமா பண்ணிக்க, நான் வெயிட் பண்றேன். ஓ மிஸ்டர், இப்ப உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு குடிக்க தண்ணி வேணும். அவ்வளவுதானே? தண்ணி வேணும், அவ்வளவுதான். சீக்கிரம் தண்ணி குடிச்சிட்டு உங்க ரூமுக்கு போங்க. கீதா, உன்னை பார்க்கும்போது எனக்கு என்னென்னமோ ஞாபகம் எல்லாம் வருது. என்ன? நம்ம ரெண்டு பேரும் சின்ன பிள்ளையா இருக்கும்போது நீ இவ்வளவு இருப்பேன், நான் இத்த சொல்லிருப்பேன். நம்ம ரெண்டு பேரும் ஓடி பிடிச்சு விளையாடுவோம், கட்டி பிடிச்சு தரடுவோம். இப்போ உன்னுடைய சைஸே மாறி போச்சு. மிஸ்டர், அண்ணா நமக்காக டைனிங் ஹால்ல காத்துட்டு இருப்பாரு. சாப்பாட்டுலாமே, டைனிங் ஹால தான் இருப்பான். நான் அழகா ரசிக்க தெரிஞ்சவன், அதனால தான் பெட்ரூம்ல இருக்கேன். ஐயோ பார்வதி, பார்வதி. நீ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்க போற இல்ல? கதவை உள்ள இழுத்து நல்லா தாப்ப போட்டுக்க. மறுபடியும் எனக்கு தாகம் எடுத்தாலும் எடுக்கும். நான் ஒரு மாதிரி. ஹாய் சங்கர். ஹாய் மதன்.